லார்ட் ஆஃப் மிஸ்டரிஸ் எபிசோட் 7 அதோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு வந்து 3 வாரத்துக்கு மேலே ஆகுது. பட் ஆனால் நம்ம சேனலில் ஏன் தமிழ் எக்ஸ்பிரஷன் போடலை அப்படின்னா, முதல் ரீசன் வந்து பெருசாக வியூஸ் போகலை இந்த லார்ட் ஆஃப் மிஸ்டரிஸ்க்கு. ஸோ அதனால் போடாமல் இருந்தேன். ரெண்டாவது ரீசன் வந்து கொஞ்சம் கதையை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை எப்படி நம்ம கரெக்டாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நான் தப்பாக கன்வே பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து சில டைம் புரியாமல் போகலாம், இல்லை அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சீனில் ஆசிக் இருக்கார்ல, இவரோட ப்ரொஃபஸரு, அவரும் கிளினும் வந்து நடந்து போய்ட்டுருக்கிறப்ப ஆசிக் கேட்குறேன், ஏதாவது உனக்கு கொஸ்டின் இருந்தால் கேளு, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெமரிஸில் இருக்கிற ஏதாவது தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன கிளின்னு கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவரும் ஆமாம், எனக்கு ஏதோ சம்திங் வந்து எல்லாம் கோஇன்சிடென்ஸ் மாதிரி இருக்குது, நீ ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னீல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறப்ப இவனுக்கு வந்து அந்த ஆன்டிகஸ் புக்கு மேலே தான் அவனுக்கு ஒரு இது வந்து, ஏன்னா அதை பற்றி அவன் பேசியிருப்பான். ஸோ அதனால அதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல், இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேசல் இருக்குல்ல, அந்த கேசலுக்கும் அந்த புக்குக்கும் ஹர்னாசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அந்த ஹில்லுக்கும் ஏதோ சம்திங் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு தாட் வருது. அப்படியே அங்கே கட் பண்ணால் இன்னொரு சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த புக்கு இருக்குல்ல, ஆன்டிக்ஸ் புக்கு, ஸோ அதை யாரோ வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, அந்த ஒரு பூசாரி ஒருத்தன் தானே அந்த மேஜிக் பண்ணுறான், இறந்துட்டான்ல, ஸோ அவன் தான். அப்போ ஒரு புது கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் கிளினும் நெயில் இருக்கார்ல, வயசானவர். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஏன் அந்த பார்ட்டின்னு பார்த்தா, அவங்க அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ அந்த அவங்க இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு, அவர் நெயில் பார்த்தோன்னா ஷாக் ஆகி எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நல்ல வேலை நீ இந்த கேர்ஸை உடச்சிட்ட அப்படின்னா. என்ன கேர்ஸ்னால், அந்த இது இருக்காங்களா, அங்கே வேலை செய்கிறாங்களா, அந்த எவர்னஸ் கார்னர்ஸில். ஸோ அவங்க வேலை செய்கிறவங்க யாருக்குமே இது வரைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆனதில்லை. ஸோ அதனால் அந்த இதை வந்து நீ ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவர் சொன்னதை வச்சு ஒரு அக்கா என்ன பண்ணுது, ஏதோ ஸ்டோரி மாதிரி எழுதுது. அவர் உடனே கேட்குறாரு, நீ திரும்பி நாவல் எழுத ஆரம்பிச்சிட்டியா, என்ன நாவல் அப்படின்னு கேட்குறப்ப அந்த அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பேய்களை பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவும் அந்த ஒரு சூனியக்காரி ஹீரோயினும், அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு அழுகையான ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. கிளின்னு பார்த்துட்டு யாரா அவங்க ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து லியோனார்டு வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்து ஒரு ஒரு போயம் பாடுறான், கவிதை மாதிரி. அதை பார்த்துட்டு அந்த ரிசப்ஷனில் உட்காந்தோம்ல அந்த பொண்ணு, அது கலாய்க்குது, இதெல்லாம் அந்தளவுக்கு சீனியர் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேப்டன் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருக்கும், நீங்கள் 2 பேரும் ஈஸ்ட்டுக்கு போங்க டியூட்டிக்கு, நீங்கள் 2 பேரும் வெஸ்ட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்தனி ஏரியாவை சொல்லி விட்றாரு. கிளினா மறந்துடுறாரு. கிளின்னு ஒன்று, அப்போ என்னை மறந்துட்டுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறான். அவர் உண்மையிலேயே மறந்துட்டார். அப்போ தான் லியோனார்டு சொல்கிறான், இந்த மாதிரி அந்த நைட்மேர் பவர் யூஸ் பண்ணுறாங்களே, கேப்டனோட பவர். ஸோ அந்த பவர் யூஸ் பண்ணுறவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயத்த, முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. எது ரியாலிட்டி எது வந்து நைட்மேர் அப்படிங்கிறது தெரியாமல் சில டைம் இருந்துருவாங்க. ஸோ அதனால் உனக்கு டியூட்டி போட மறந்துருப்பார், இது யோசிச்சு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவான். அவரும் இதில் யோசிச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு கேட் இருக்குது, ஸோ அங்கே வந்து காவலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. தனியாக போகணுமா அப்படின்னா கிளினும் கேட்பான். ஆமாம்மா, நீ தனியாக தான் போயாகணும். அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டில் ஒர்க்லாம் இருக்குது, நீ வந்து 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெக்கார்டு வந்து முடிச்சு விட்டுரு, அந்த எழுதணுமா 10,000 வேர்ட்ஸ் வச்சு. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்படிங்கன்னா 10,000 வேர்டானு வாயை பிளக்கிறப்ப கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேட்டை மட்டும் போய் திறந்துடாத, அங்கேருந்து என்ன சத்தம் கேட்டாலும் போய் திறந்துடாத, அதுவாக திறக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவார். இவனுக்கு அது வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அந்த முடிச்சதுக்கப்புறம் அவன் அங்கே போயிட்டு அந்த புக்கெல்லாம் ஒரு மாதிரி கேஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த புக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சைடில் ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா, அவங்க சொன்ன அந்த ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குது போல். பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அவங்க சொன்ன மாதிரி அதுவாக ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீ எதுவும் பண்ணிடாதங்கிற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இவன் கன்னை கையில் வச்சுட்டு பக்கத்தில் போகிறான். அப்போ ஒரு கை வந்து அந்த கதவை திறக்குது. அப்போ பார்த்துட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வெளில வருது. கையை வெளில விட்டு ஏதோ பேப்பர் மாதிரி ஒன்று சம்திங் இவன்ட்டு தூக்கி போட்டுட்டு உள்ளே போயிடுது, இழுத்துட்டு போயிடுது. ஏதோ ஒன்று அதை இழுத்துட்டு போயிடுது. அதோட கதவை மூடிடுது. அப்போ வந்து பெல் அடிக்கும். எல்லாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. லியோனார்டோ ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க. ஒன்றும் ஆகலை, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த மாதிரி ஒரு பொம்மை இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லவும், ஸோ அது வெளில வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அந்த நீ கொஞ்சம் எட்டியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெயில் இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி ஜோம்பி மாதிரி நடந்துட்டு வருவார். இவங்க 2 பேரும் கன்னை அவர் மேலே திருப்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விடுற மாதிரி போவார். அங்கே தான் போய் பிடிப்பாங்க. என்னன்னு பார்த்தா வந்து இடையில காமெடி பண்ணிட்டுருக்காரு. அவர் ஏதோ சம்திங் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்காரு. சைடு எஃபெக்ட் ஆகி மயக்கம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, பெல் அடிச்சதுன்னு வந்து பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வருவார். அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார்.
அப்புறம் தான் லியோனார்ட் சொல்லுவான், உன் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாகிட்டு அப்படிங்கிற மாதிரி லியோனார்ட் சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டால் இருக்குல்ல, ஸோ இது வந்து அவனை ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால. இது வந்து ஒரு மாதிரி அந்த செக்யூரிட்டி ஏற்கனவே ஒரு 2 செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் பொம்மை, இன்னொரு இடத்துல சம்திங் வேறு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு கோடு வச்சு யூஸ் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு உண்மையாக உள்ளவங்களை வந்து எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறான் போல். எடுத்து அந்த சீன் முடிஞ்சிடுது. இதை போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்புறாங்க. இந்த ஃபாக் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனோட அந்த ஒரு கேசல் மாதிரி ஒன்று வரும்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து அந்த 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்டிருப்பான். ரோசலோட டைரி பற்றி ஏதாவது தெரியுமா, அவரை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கலெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு. ஸோ அதை எடுத்து பார்க்குறப்ப அதில் பெருசாக எதுவும் இருக்காது. அந்த சீர் பேத்வே பற்றியும் வேறு யார் கூட சண்டை போடுறதை பற்றியும் அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கிளின் மாரிட்டி ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கேட்பா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் எப்போ ஒரு ஃபுல் ஸ்பெக்டக்டட் பியாண்டராக மாறுவேன் அப்படின்னு கேட்குறப்ப, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னா நீங்கள் ஒரு பாய்சனை எடுத்து ஒரு 1 or 6 months நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிடலாம் அந்த ஒரு பேத்வேல அப்படிங்கிறதான். ஏன்னா எடுத்தோடனே ஃபுல் பவர் கிடச்சிடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாம் 6 மாதம் வரைக்கும் ஆகுமா அப்படின்னு சொல்லி 2 பேர் ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஹேங்கன்மேன் வந்து சொல்லுவான், நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், அது உண்மையானு தெரியல, நான் எதுக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யாரோ ஒருத்தர் வந்து சீக்வன்ஸ் 8 வந்து லிசனருங்கிற ஒரு பியாண்டர் வந்து அரோரா ஆர்டர்னால் ஒன்றும் கிடையாது, அதாவது இந்த பேட் சைடில் வேலை பார்க்குறாங்கள கெட்டவங்க, ஸோ அந்த சைடு இவங்க தான் சீக்ரெட் ஆர்டர். ஸோ அந்த அரோரா ஆர்டரில் இருக்கிறவங்கள வந்து யாரோ ஒருத்தர் வந்து ட்ரூ கிரியேட்டர் இருக்காராம், அந்த ஹோலி ரெசிஸ்டன்ஸ். அதாவது இவங்கெல்லாம் இந்த ரிப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த எவர்நெட் கார்னஸில் கேப்டன் போய் நான் இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணணும் மேலிடத்துல அப்படிமானா, அந்த மேலிடம் தான் அந்த ஹோலி ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதை உருவாக்குனது அந்த அரோரா ஆர்டரில் இருக்கார் அந்த ட்ரூ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு, ரூமர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளிமாட்டிட்ட சொல்கிறான். அப்போ வந்து அவன் கிளிமாட்டி சொல்கிறான், அவன் வந்து ஒரு ஃபாலன் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபாலன் கிரியேட்டருங்கிறதுக்கு ஏதோ சம்திங் ஒரு மீனிங் இருக்குது, போக போக தான் அதோட மீனிங் தெரியும். நான் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தேன், பட் அந்தளவுக்கு புரியலை. ஸோ அவன் அந்த வார்த்தை சொல்கிறான்னொன்னே இவருக்கு வந்து சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக இவர்கிட்டேருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்த்தேன். ஏன்னா இவர் வந்து இவரும் பழங்காலத்துலேருந்து தான் வந்திருக்காரு, ஸோ இவருக்கு தெரியாமல் இருந்திருக்காரு, ஸோ இவருக்கும் அவருக்கும் ஏதாவது சம்திங் கனெக்ஷன் இருக்கணுங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு, சரி ஓகே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போனதுக்கப்புறமா இவன் கிளின் மாரிட்டி மட்டும் அவங்க உட்காந்து இதுக்கான நம்ம ஃபுல் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவர் இருக்கார்ல அவரோட ப்ரொஃபஸர் ஆசிக், ஸோ அவர் சொன்ன அந்த கோஇன்சிடென்ஸான விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்க்குறான். என்ன அப்படின்னா, இவன் இதுக்கு முன்னாடி நடந்த கேஸு, ஃபஸ்ட்டு கேஸ் வந்து அந்த ஜோக்கர் கேஸ் இருக்குல்ல, அந்த ஜோக்கர் ஒருத்தன் வந்திருப்பான்ல, இந்த மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று, அந்த கேஸை எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கேக் வெட்டிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு பார்ட்டியில் ஒன்று நடக்கும் தெரியுமா, ஸோ அந்த கேஸு, இன்னொரு கேஸ், இந்த 3 கேஸையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஃபஸ்ட்டு கேஸ் அந்த ஜோக்கர் அந்த மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலான்ட்டு அவனோட அந்த டெவினேஷன் பவர், அப்படி பார்க்குறப்ப அவனோட அந்த பவர் வந்து ஃபுல்லாக கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பாதி அரைகுறையாகவே வந்துட்டு போகுது, அவனுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. 2வது தடவை ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அந்த மாயஜலம் பண்ணிவிட்டு ஒருத்தன் இறந்து போனானே, ஸோ அவன் கூட ஒரு புதுசாக ஒரு சொட்டை வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஸோ இவன் யாருன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளின் மாரிட்டி யோசிக்கிறான். அப்போ அங்கே யோசிச்சுட்டு கட் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்பில் வந்து ஒரு பொண்ணு வந்து எங்கே இருக்கார் இவர், எனக்கு வந்து சீக்கிரம் சொல்லுங்கள், அந்த சீர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கரெக்டாக கிளின் மாரிட்டி அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துரும். அதாவது கிளின் மாரிட்டியாக தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இவங்களை பார்த்துட்டு, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இவரை வந்து காணும், எனக்கு வந்து இவரை கண்டுபிடிச்சி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது அடையாளம் இருந்தால் தாங்க கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது அவரோட சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கணும் அப்படின்னோன்னே, இருக்குது அவரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்குது. ஸோ அவன் சொல்கிறான், இல்லை நம்ம ஒரு சில மாதம் வெயிட் பண்ணணும், ஏன்னா குழந்தை வெளில வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அவங்க வந்து இல்லை வா இப்போ வா சீக்கிரம் வா போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு வந்து என்னை விடுங்க, என் குழந்தைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. கிளின் மாரிட்டி என்ன பண்ணுறான்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோவில் ஒருத்தனை பார்த்தான்ல, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இவரை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டோன்னே, பார்த்துருக்கேன், சம்டைம்ஸ் வருவார் அப்படின்னோன்னே, ஸோ அவங்க ஏதாவது என்ன பேசிட்டாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, சம்திங் ஏதோ பேசிப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னோன்னே, ஒரு கேஸ் ஃபைல் ஒன்று வந்து ஞாபகம் வருது. அதாவது நான் கேஸ் ஃபைல் அடிக்க வச்சுப்போம், அதில் 3வது கேஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தா ஏதாவது கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த லைப்ரரிக்கு போகிறான். லைப்ரரியில் போயிட்டு அங்கே அந்த நேம் லிஸ்ட்லாம் வந்திருப்பாங்களா, ஸோ அவங்க நேம் லிஸ்ட்லாம் பார்க்குறப்ப அந்த காணா போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கேஸ் ஊதிச்சுல, ஸோ அந்த காணா போனவரோட பேர் வந்து 2-3 தடவை அங்கே வந்திருக்கு. அது என்னன்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. திரும்பி வந்து அந்த வேர்டெல்லாம் அந்த மாதிரி ரீசேஞ்ச் பண்ணிலாம் பார்க்குறான். அப்போ பார்த்தா புதுசாக ஒரு நேம் வந்திருக்கு. இது என்ன நேம்னு அவனுக்கும் புரியலை. சரி ஏதோ சம்திங் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அந்த புக்கு இருக்கிற இடத்துலாம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சும்மா போகிறான். அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஃபோட்டோவில் பார்த்தானே, சார் அவனோட மெமரியில் பார்த்தானே, ஸோ அந்த ஆள் நிற்கிறான்.
பார்த்தோன்னே நம்ம அவசரப்படக்கூடாது, நிதானமாக யோசிக்கணும். எப்படியா கேப்டனுக்கு ஃபோன் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் தலை தெறிக்க ஓடுறான். என்னடா அவன் நான் ஓட வேணும், இவன் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளி மிரட்டி சரி நமக்கா அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். அவன் பின்னாடியே துரத்திட்டு போகிறான். அந்த ஆள் காணா போயிடறான். திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்லேருந்து அந்த ஆள் வரான். ஒரு மாதிரி மிருகம் மாதிரி மாறி வரான். அதாவது அதுவும் ஒரு பியாண்ட் ஒரு பவர். ஸோ வரப்போ இவன் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணி அந்த ஆளை கொண்டு போகிறான். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் பயப்புள்ள தப்பிச்சிருப்பாப்புல. அப்போ என்ன பண்ணுவான், உடனே நம்ம வந்து இவனோட மெமரிஸ்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவான். பார்க்க போனால் அந்த மெமரி உள்ளே அலோவ் பண்ணாது, அவனை வெளில துரத்தி விட்டுரும். ஸோ இவனோட ஃபுல்லாக எதுவுமே பார்க்க முடியாது. அப்போ கேப்டன் வந்துடுவார். வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ரிஸ்க் எடுக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப அவனோட இதில் வந்து ஒரு மெயில் லெட்ரு ஒன்று இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா யாரோ மிஸ்டர் இசட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கும். இந்த இசட்டுங்கிறவர் வந்து இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தவங்க, அந்த கேப்டனுக்கு லியோனார்டுக்குலாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தவங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த ஆன்டிகேஸ் புக் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவனோட இப்படிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் இருக்கும், இந்த சிப்ரிஸ் ஏதோ அபாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும். ஸோ இந்த பேர் தான் கிளி மிரட்டி அந்த இதில் பார்த்துருப்பான். அப்போ யோசிச்சுட்டு திரும்பி அவனோட அந்த ஃபாக் இடத்துக்கே வந்திருப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, நம்ம இதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆம்பிகஸ் ஃபேமிலி இருக்காங்களே, ஸோ அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு பேத்தை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பான். யாருன்னா அந்த ஹேங்கன்மேன். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது வந்து சீட் பேத்து. ஸோ இந்த பேத்தை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இது ரொம்ப கொடூரமான பேத்தா, நானும் அதனை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளி மிரட்டி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பேத்வே இருக்குல்ல, அந்த பேத்வேல ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது மட்டும் புரியுது. ஸோ இதில் வந்து கனெக்ஷன் இருக்குது, நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி பார்க்குறான். என்னன்னா இது எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளி மிரட்டி வந்து அவனே ஷூட் பண்ணிக்கிட்டது, இன்னொரு இடத்துல ஆன்டிகேஸ் புக்கு வந்து காணா போனது, அதுக்கப்புறம் நான் இங்கே டிரான்ஸ்மிக்ரேட் ஆனது, அந்த ரோசல் டைரியில் வந்து சீர் பவரை பற்றி பேசியிருக்கிறது, அதுக்கப்புறம் ஆன்டிகேஸ் புக்கும் வந்து சீர் பவரை பற்றியே பேசுகிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிளி மிரட்டி ஏன் இறந்தான், அவன் இறந்ததுக்கான சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த டெவினேஷன் பவரை யூஸ் பண்ணி கிளி மிரட்டி இறந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணுறப்ப பழையபடி தான் ஃபுல்லாக எதுவுமே காட்ட மாட்டேங்குது, கிளியராக எதுவுமே காட்ட மாட்டேங்குது. அவன் ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணிடறான், ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆம்னிபோட்டன் கிடையாதுல இந்த பவர், ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆம்னிபோட்டன்னா எல்லாத்தையும் பண்ணக்கூடியது ஆம்னிபோட்டன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பவர் இல்லைல்ல அப்படின்னு அவன் சொல்கிறப்ப அந்த பவருக்கே ஒரு ஈகோ வந்துடும் போல். இவனுக்கு ஒரு புது ஒரு ஸ்கில்லை வந்து அன்லாக் பண்ணிடும். அது எப்படின்னா ஒரு மாதிரி லிக்யூட் மாதிரி மாறி எங்கே வேணாலும் அந்த மெமரிஸில் டைமை கண்ட்ரோல் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போக முடியுங்கிற மாதிரி அல்டிமேட் பவரை ஒன்று கொடுத்துரும். ஸோ அந்த மெமரிஸ்குள்ளேயே இவன் வந்து அந்த மெமரியவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. நடக்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம், அடுத்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி பார்க்கலாம், அந்த இடத்துல இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவரை கொடுக்குது. இவன் அதை வச்சு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறப்ப அவனுக்கு கடைசியாக ஒரு விஷயம் காட்டுறது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் ரெட் கலர் சிம்னி இருக்குது. சிம்னினா ஒன்றும் கிடையாது, இந்த கிறிஸ்மஸ் அந்த கதை ஓப்பனில் இருந்தாலும் ஒரு இதில் போய் குதிப்பார்ல அந்த ஒரு ஓட்டை மாதிரி, அதுதான் சிம்னி. அந்த ரெட் கலர் சிம்னி இருக்கிற வீடை அவனை பார்க்குறான். இது எங்கே இருக்குன்னா அவன் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. சரி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நிறையா பில்டிங்லாம் வந்து இவன் அந்த மெமரிஸை விட்டு வெளில அனுப்பிடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவனை அலோவ் பண்ண மாட்டேது. ஸோ அதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது. இவன் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடை தேடி போகணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு கான்செப்ட். வேற ஒரு இடத்துல ஒரு 4-5 பேர் சேர்ந்து சூனியக்கார மாதிரி இருக்காங்க. அதில் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் யார் அப்படின்னா ஏற்கனவே காணா போயிருந்தானா ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு ஒரு பொண்ணு காணுன்னு சொல்லி கல்வி கொடுத்துல அந்த ஆள் நிற்கிறான். அங்கே ஒரு பொண்ணு படுக்க போட்டிருக்காங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க உடம்புல என்னத்தையோ வந்து ஏதோ மேஜிக் பண்ணி அவங்களோட உடம்பெல்லாம் ஃபுல்லாக உருக்கி அந்த ரத்தத்தை வந்து அவங்க உடம்புக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று புதுசாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்களா ஓடினாங்களா, ஸோ அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 எபிசோடில் ஃபுல்லாக ரீசன் சொல்லிவிடுவாங்க, எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் வந்து கடைசியாக அந்த 13 எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா கிளி மிரட்டி ஏன் இறந்தான் இறந்தான்ல 13 எபிசோடில் என்ன காட்டுறாங்களோ அதை வச்சு கிளியராக இந்த ஆன்டிகேஸ் புக்குக்கும் கிளி மிரட்டிக்கு என்ன சம்மந்தம், இவன் ஏன் டிரான்ஸ்மிக்ரேட் ஆனா, ஏற்கனவே டிரான்ஸ்மிக்ரேட் ஆன அந்த ரோசல் இருக்கார் அவரோட கிளிப்பை எப்படி காட்டியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க, அடுத்து ஒரு 3rd எபிசோட 4th எபிசோட்லேயோ கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்பி இப்போ காட்டுறாங்களா. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வைக்கிறனால நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸ்பாய்லர்னு நினைக்காதீங்க, ஸ்பாய்லரில் இந்த கதையில் இருக்குது, நம்ம வந்து அதை ஒமிட் பண்ணி தான் நான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதை சொன்னோம் அப்படின்னா வளன்னு 30 நிமிஷம் போகும், போர் அடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும். ரோசலோட பேக்ரவுண்ட் பற்றி பேசணுமா, ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ, ரொம்பலாம் பேசப்படல, ஒரு 5 நிமிஷம் வீடியோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆனதை வச்சு அவரை வச்சு என்ன கதையோ அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆன்டிகேஸ் புக் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி அங்கங்கே பேசுகிறாங்களே, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் வந்து கிளியரான ஒரு வீடியோவாக போடலான்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போடுங்க, கிளியராக எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சரி ஓகே நான் போடலாம். இல்லை எனக்கு புரியுது நீ சாத்திக்கிட்டு இருடா அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஒன்லி எபிசோடை மட்டும் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இல்லை எனக்கு கிளாரிட்டி வேணும் ப்ரோ, எனக்கு பேத் வேணா என்னன்னு தெரியணும், சீக்வன்ஸ்னால் என்னன்னு தெரியணும், 22 பேத்வேங்கிறாங்க, 0 to 9 சீக்வன்ஸுங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை என்ன அதெல்லாம். அதுக்கப்புறம் எப்போச்சுங்கிறாங்க, அடுத்தது பியாண்ட் அஸ்ங்கிறாங்க, என்ன தான் இது. அதுக்கப்புறம் அரோரா ஆர்டரு, சீக்ரெட் ஆர்டரு, இந்த எவர்னஸ் கார்டுனா என்ன, அடுத்து ஹோலி ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு புரியலைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அதை தனியாக வீடியோ போடுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க, அதாவது வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய பேருக்கு எங்கேஜ் ஆகும். பார்க்குறவங்களில் ஒரு 1-2 பேர் தான் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ அதுக்கப்புறம் வியூஸ் போகாது. எனக்கும் அந்தளவுக்கு மோட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, நான் அடுத்த தடவை நான் மாற்றிப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.